ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் அதிவிரைவாக முன்னேற தாந்திரீகம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் திங்கக்கிழமைகளில் காலையில் 7 மணிக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் செய்யும் இடத்துல இதை மட்டும் நீங்கள் செய்யலாம். ஒரு எச்சில் படாத ஒரு தட்டை எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது சில்வர் தட்டாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குங்குமம், தூள் கைப்புறம் போட்டு கொஞ்சமாக பால் விட்டு இந்த 2 பொருட்களையும் கரைத்து கொள்ளுங்க. இதில் ₹1 நாணயத்தை போட்டு இந்த தட்டுக்கு முன்பாக அமர்ந்து இந்த மந்திரத்தை 22 முறை படிக்கணும். என்ன மந்திரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓம் சகல சம்பத் போகா ததாஸ்து, ஓம் சகல சம்பத் போகா ததாஸ்து. சுலபமான வரி மந்திரம் இல்லையா? இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அந்த தட்டுக்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய வியாபாரம் படிப்படியாக முன்னேறணும்னு சொல்லியும் லாபம் அதிகரிக்க வேண்டும்னு சொல்லியும் நம்பிக்கையோடு வேண்டுதல் வைங்க. பிறகு அந்த தட்டை நீங்கள் அப்படியே சாமி படம் இருக்கும் இடத்துல பத்திரமாக வச்சு விடலாம். பிறகு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் கழிச்சதுக்கு பிறகு அந்த ₹1 நாணயத்தை எடுத்து கல்லாப்பட்டியில் வைக்கணும். தட்டில் வைத்திருந்த அந்த பால் மற்றது பொருட்களை எல்லாத்தையும் அப்படியே எடுத்து ஒரு செடிக்கு கீழே ஊற்றி விடலாம். கட்டாயமாக அந்த பால் திரிந்து கெட்டுத்தான் போகும். அதை பற்றி நீங்கள்லாம் கவலைப்படையே தேவையில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பட்சத்தில் உங்களுடைய வியாபாரம் மேலும் முன்னேற்றம் அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அந்த ₹1 நாணயத்தை எல்லா பெட்டியிலையும் சேகரித்து கொண்டே வரலாம். சுப செலவுகளுக்காக மீண்டும் எடுத்து பயன்படுத்தலாம். தவறு ஒன்றும் கிடையாது. இந்த அதி அற்புதமான பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமைஞ்சிருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இதே மாதிரி இன்னமொரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.